Hi everyone. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குயிக்கா பார்த்தலாம். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பப்ளிக் எக்ஸாம் 2024 10th இருக்கட்டும் 11th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பொருந்துற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றேன். ஆனா 10th ஸ்டாண்டர்டுக்கு இன்னும் 2 மாச டைம் இருக்கு. அதாவது 1.5 மாச டைம் இருக்கு விட்டுறலாம். ஆனா டெய்லி ஸ்டடி ஹவர்ஸை இப்படி மாத்திக்கோங்க. சரிங்களா? அதை நான் சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். லைக் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு 11th 12th சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. ஒன்லி 3 வீக்ஸ் தான் இருக்குது. அதாவது உங்களுக்கு தோராயமாக பார்த்து தோராயமாக இல்லை, கரெக்டாக 21 நாள் தான் இருக்குது. அந்த 21 நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சார் 21 நாளா? இன்றைக்கி 5ஆம் தேதின்னு கணக்கு போட்டால் கூட 29ஆம் தேதி முடி நம்ம கணக்கு போட்டால் கூட 24 நாள் டைம் வருது. லாஸ்ட்டு 3 டேஸ் தமிழ் படிக்க போகிறீங்க. லாஸ்ட்டு 3 டேஸ் தமிழ் படிக்க போகிறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால் தமிழ் படிக்கணும்ல, முன்னாடி நாள் ரிவிஷன் பண்ணணும். ஓகே, ஒன்லி 3 வீக்ஸ். அதாவது நீங்கள் 3 நாள் தமிழ் படிச்சிருவீங்க, லாஸ்ட் நாள் விட்டுருங்க. தமிழ் அப்போ படித்தா போதும். இப்போ கோர் சப்ஜெக்ட் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் முக்கியம் கட் ஆஃப்க்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 17 டேஸ் தான் உங்களால் படிக்க முடியும் சாலிடாக. ஏன்னா நடுவில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வருது. அந்த ப்ராக்டிக்கலுக்கு 4 நாள் போகும், இல்லைனா 3 நாள் போகும். ஸோ உங்களுக்கு சாலிடாக உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய நாள் 17 டேஸ். ஒருவேளை உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கிடச்சா எடுத்துக்கோங்க. சார் ரிவிஷன் எக்ஸாம் இருக்குது சார், ரிவிஷன் எக்ஸாம் 2 இருக்குது சார், நடந்துட்டு இருக்கு சார், என்ன சார் பண்ணுறது? ஐயோ எங்கள் ஸ்கூலில் எழுதலைன்னா அவ்வளோதான், 7 மணி முடி ஸ்பெஷல் கிளாஸ் போட்டுருவாங்களே, எப்படி சார் இந்த ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போவும் சொல்கிறேன், 10ஆம் தேதி முடிஞ்சால் இந்த கெடுபிடி இருக்கும். 10ஆம் தேதிக்கு மேலே ப்ராக்டிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை விட்டுருவாங்க. இல்லை நீங்களே வீட்டில் உட்காந்து படிங்க. இனி நான் சொன்னேன்னு போய் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. பட் ஆனால் இதுதான் உண்மை. நீங்களே படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. சரிங்களா? சரி, ஒரு 550 மார்க் 500 மார்க்குங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ ஒன்லி 3 வீக்ஸ் 17 டேஸ் வி ஹாவ். சரிங்களா? ஸோ 17 நாளில் தமிழ் லாஸ்ட் 3 நாள். மேக்ஸ் டெய்லி 4 மணி நேரம் படிக்கிற மாதிரி பாருங்கள். டெய்லி 4 மணி நேரம் மேக்ஸ் போட்டு பாருங்கள். நான் கொடுத்த செட் நம்பர் 1, செட் நம்பர் 2, செட் நம்பர் 3 அதை போட்டிங்கனாலே 75 மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு, நல்லா படிக்கக்கூடிய பசங்களுக்கு மெகா சேலஞ்சை ஃபாலோ பண்ணுங்கள். முடியலையா நீங்களே ஏதோ ஒரு ஷெடியூலை போட்டு ரிவிஷன் பண்ணுங்கள் அண்ட் போட்டு பாருங்கள். 4 ஹவர்ஸ் டெய்லியும், ஏதோ ஒரு 4 ஹவர்ஸ். நான் எப்படி பிரிக்கணும்லாம் சொல்லலை. என்னென்ன டைம் நீ படிக்கணும், என்னென்ன டைம் நீ தூங்கணும், என்னென்ன டைம் நீ எப்படி எந்திரிக்கணும், எப்போ சாப்பிடணும், எல்லாமே நான் இங்கே சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபிசிக்ஸு டெய்லி 3 மணி நேரம் படிக்கணும், கெமிஸ்ட்ரி டெய்லி 3 மணி நேரம் படிக்கணும். சார் என்ன சார் படிச்சுக்கிட்டே இருக்கணுமா? பிரேக்கெல்லாம் உண்டு, 14 ஹவர்ஸ் ஸ்டடி பிளான் இல்லை, அதனால தான் கெமிஸ்ட்ரி டெய்லி 3. இதில் என்ன கூத்துனா பயாலஜிக்கு டைம் இல்லை. அப்போ பயாலஜிக்கு கம்ப்யூட்டர்காரங்களுக்கு என்ன பண்ணலான்னா 5 நாள் ரேண்டமாக எடுத்துக்கோங்க. இந்த 17 நாளில் ஏதோ ஒரு 5 நாள் ஃப்ரீயாக இருப்பீங்க. ஃப்ரீலாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 5 நாள் மட்டும், அதில் டெய்லியும் அந்த 5 நாளில் டெய்லி 3 ஹார்ஸ் பயாலஜி படிங்க. இதுதான் ஷெடியூல். இதுவே 10th ஸ்டாண்டர்டாக இருந்தால் சூப்பராக படிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், இங்கே 10th எழுதுற பாருங்க, தமிழ், இங்கிலீஷ், சரியா, மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், டெய்லி ஏதோ ஒரு 3 சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. இப்போ 2 சப்ஜெக்ட் எடுக்க முடியாது. 10th ஸ்டாண்டர்டுக்கு பெரும்பாலும் இந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ண முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் இன்னும் லீவ் விட மாட்டாங்க. அடுத்த மாதம் தான் லீவ் விடுவாங்க. அப்படியே லாஸ்ட் ஒரு 10-12 நாள் தான் லீவ் விடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் 14 ஹவர்ஸ் ஃபாலோ பண்ண முடியலாம், பரவாயில்ல. அதே மாதிரி நம்ம பசங்க +1 +2க்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்கள் அந்த ஸ்கூல் இருக்கிறனால ஃபாலோ பண்ண முடியாதனால என்ன பண்ணுறீங்கன்னா, சாயங்காலம் 6 மணிக்கு 6:30க்கெல்லாம் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகி உட்காந்து 6:30லேருந்து இங்கே போட்டிருக்க ஷெடியூல் பிரகாரம் இங்கே க்ளோசிங் டே பாருங்கள், 9:30க்கே க்ளோஸ் பண்ணி 10 PM நான் பெட்டுக்கு போக சொல்லியிருக்கேன். நீங்கள் 6:30லேருந்து 9:30 வரைக்கும் 3 மணி நேரம் படிங்க. காலையில் 4:45க்கு எந்திரிங்க. அதுக்கப்புறம் நம்ம 7:30 மணி படிச்சுட்டு கிளம்புவோம். இந்த மாதிரி ஒரு 6 ஹார்ஸ் படிக்கலாம் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா. ஓகேவா? ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு அதுதான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ 10th இருந்தீங்கன்னா அதே 6 ஹார்ஸில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் இந்த மாதிரி நீங்கள் படிங்க. ஸோ 2 சப்ஜெக்ட் படிங்க. காலையில் ஒரு சப்ஜெக்ட்டு, சாயங்காலம் ஒரு சப்ஜெக்ட், அப்படி படிங்க. நம்ம லீவ் விட்டதுக்கப்புறம் 14 ஹவர்ஸ் படிப்போம்ல, அப்போ நம்ம வாரத்துக்கு, அதாவது ஒரே நாளில் 3 சப்ஜெக்ட் படிச்சுக்கலாம். ஸோ எந்த சப்ஜெக்ட் கஷ்டமோ அது நிறைய நேரம். இப்போ மேக்ஸ் எழுதியிருக்கேன்னா இவங்களுக்கு அதே மாதிரி 10th மேக்ஸு இல்லைனா சயின்ஸ், எந்த சப்ஜெக்ட் கஷ்டமோ அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே.
ஒரு சராசரியாக ஒரு ஸ்டூடெண்ட்னால என்ன பண்ண முடியுமோ அந்த டைம் டேபிள் தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ப்ளூ பிரிண்ட் ஃபார் 14 hours ஸ்டடி பிளான். ஸோ அதனால் கட்டாயமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், 4:45 காலையில் எந்திரிக்கிறீங்க சரிங்களா? சார் 4:45 சார் எந்திரிச்சு தான் ஆகணும், அதுக்கான டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறேன். எந்திரிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா 5:15 தான் படிக்க போகிறீங்க. அப்போ அரை மணி நேரம் என்ன சார் பண்ணுறது? விளையாட போகிறதா, இல்லை டிவி பார்க்குறதா, இல்லை ஃபோன் நோண்டட்டா, படுத்துகிட்டே ஃபோன் நோண்டட்டா? அப்படிலாம் கிடையாது. அரை மணி நேரம் உங்களுக்கு நான் ஒர்க்கு கொடுத்துருக்கேன். என்ன ஒர்க்கு? போய் எந்திரிச்சு சுடுதண்ணி குடிச்சுக்கிறீங்க. சுடுதண்ணி குடிச்சுக்கிட்டு ஒரு ப்ரஷ் பண்ணிக்கிறீங்க. ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் புல்லிங் பண்ணுறீங்க. நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ ஒரு 10 நிமிஷம் போட்டு ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு நல்லா காகுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஒரு 10 minutes மெடிடேஷன் பண்ணணும். அந்த மெடிடேஷன் சும்மா அப்படி மனசில் நினச்சிக்கிட்டு ஏதோ எதுவுமே நினைக்காம நல்ல காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல நீட்டாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த நேரம். அப்படி பண்ணால் தான் இந்த நாள் ஃபுல்லாகவே, இந்த நேரம் ஃபுல்லாகவே நீங்கள் ஆக்டிவாக படிக்க முடியும். ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். வீட்டில் மட்டும் சாப்பிடுங்க. அம்மா செஞ்சது மட்டும் சாப்பிடுங்க போதும். ஓகேவா? ஸோ 5:15 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 7:15 உங்கள் ஷெடியூலை முடிங்க. ஃபஸ்ட்டு ஷெடியூல் 2 மணி நேரம். காலையில் எந்திரிச்சோன்னே எப்போயும் மேக்ஸ் போடுங்க. மேக்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குல்ல, அதனால் காலையில் எந்திரிச்சோன்னே மேக்ஸ் போடுங்க. கொஞ்சம் நல்லா புரியும், நல்லாயிருக்கும். 7:15 8:30 முடி ஒரு பிரேக்கு. அது என்ன சார் ஒரு பிரேக்கு? 8:30 3/4 மணி நேரம் வருதுன்னு நினைக்கிறேன். 7:30 ஒரு 1.25 மணி நேரம் நான் பிரேக் கொடுத்துருக்குறேன் சரிங்களா? அந்த பிரேக்கை நல்லா பயன்படுத்தி உங்களோட டொமஸ்டிக் பர்பஸ் எல்லாம் முடிச்சிருங்க. குளிக்கிறது அதெல்லாம் விஷயங்கள்லாம் முடிச்சிருங்க. அதை முடிச்சுட்டு கூடயே பார்த்திங்கன்னா இங்கே பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற அந்த விஷயம் வருது இல்லையா? அதில் நான் சொல்கிறேன். இப்போது பிரேக்ஃபாஸ்ட் இப்போ சாப்பிடாதீங்க. ஒரு சின்னதாக ஒரு டீ மாதிரி குடிச்சதுக்கோ போதும். ஸோ 8:30 மணி, ஏன்னா 4:45 எந்திரிக்கிற நீ 8:30 மணி ஆச்சுன்னா பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மேபி உங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் நேரமாக செய்ய சொல்லி என்னையை கேட்டிங்கன்னா இந்த 1.25 மணி நேரத்துலேயே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடணும். நீங்கள் ஒரு 10 மணிக்கு இல்லை 8:45 சாப்பிடக்கூடாது. இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடணும். இங்கே ஒரு பிரேக் விட்றோம் பாருங்கள், 1.25 மணி நேரம். அதில் 1 மணி நேரம் எல்லாமே முடிஞ்சதுன்னா 1/4 மணி நேரம் நீங்கள் சாப்பிடலாம். சாப்பிட்ருங்க. சாப்பிட்ட உடனே 8:35 8:35 to 10 மணி முடி ஒரு 1.5 மணி நேரம் படிக்கிறீங்க. நான் சொல்லியிருக்கேன் 90 minutes நீங்கள் படிக்கிறீங்க. ஒவ்வொரு நேரமும் நான் ஓப்பனிங் டே ஆஃப் தி ஓப்பனிங், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனிங் டைம் இருக்கிற காலையிலையும் க்ளோசிங் டைம் மட்டும் நான் ஒரு 2 மணி நேரம் சொல்லியிருப்பேன். ஆனால் க்ளோசிங் டைம் கூட ஓப்பனிங் டைம் மட்டும் 2 மணி நேரம் சொல்லியிருப்பேன். மீதி எல்லாமே 3/4 மணி 1.5 மணி நேரம் தான் படிக்க சொல்லியிருப்பேன். 1.5 மணி நேரம் கழிச்சு பிரேக் தான். ஸோ 1.5 மணி நேரம்னா 90 minutes. நீங்கள் 90 minutesல தயவு செய்து ஒரு பிரேக் எடுத்து தான் ஆகணும். சாங்ஸ் கேளுங்க பிரேக்கில், இல்லை காமெடி பாருங்கள், தப்பு இல்லை. ஆனால் வெளியே போகாதீங்க, சுற்றாதீங்க, சேட் பண்ணாதீங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்காதீங்க, ஷார்ட்ஸ் பார்க்காதீங்க. பட் காமெடி பாருங்கள், பட் சாங்ஸ் கேளுங்க, ரிலாக்ஸ்டாக இருக்கும். மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. இல்லைனா கொஞ்சம் வெளியில் காத்தோட்டமாக நடந்து போயிட்டு வாங்க. பட் ரொம்ப சுற்றாதீங்க. ஒரு 10 நிமிஷம் காத்தோட்டமாக போயிட்டு வந்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. ஓகேவா? ரைட். ஸோ 8:30 10 மணி முடி நீங்கள் படிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு 90 நிமிஷம் முடிஞ்ச உடனே ஒரு பிரேக் கிடைக்குது, ஒரு அரை மணி நேரம். அந்த அரை மணி நேரத்தில் தான் இந்த விஷயம்லாம் பண்ண சொன்னது. பாட்டு கேட்குறது, காமெடி பார்க்குறது, இல்லை வெளியே போய் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுங்கிறது நீங்கள் இந்த அரை மணி நேரம் அந்த மாதிரி விஷயத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 10 AM to 12 PM முடி, 10:30 to 12 AM முடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஷெடியூல் போட்டு படிக்கிறீங்க. ஒவ்வொரு 90 minutesக்கும் ஒரு டார்கெட் வச்சு படிங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒவ்வொரு 90 minutesக்கும் ஒரு டார்கெட்டு. நான் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு லெசனில் நான் 5 5 மார்க் முடிப்பேன், 90 நிமிஷத்தில் முடித்து எழுதி பார்ப்பேன். மேக்ஸில் 90 நிமிஷத்தில் நான் ஒரு 10 5 மார்க் போடுவேன், ஒரு 7 5 மார்க் போடுவேன்னு ஒரு டார்கெட் உங்களுடைய ஸ்டாமினாக்கு ஏற்ற மாதிரி, ஸ்டெபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, மைண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 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 நோட்டில் எழுதி வச்சு உங்கள் முன்னாடி வச்சு டார்கெட் செட் பண்ணுங்கள். இதுக்கு நடுவில் ஸ்டாப் கிளாக்கு வைக்க மறந்துடாதீங்க. ஸ்டாப் கிளாக்கை வச்சு 90 நிமிஷத்துக்கு நீங்கள் கணக்கு போட்டே இருக்கணும். அதுக்குன்னு டைம் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஒரு ½ அன் ஹவருக்கு ஒரு டைம் பாருங்கள். 90 நிமிஷத்துக்கு அந்த டார்கெட் வச்சு முடிக்கிறேன்னு பாருங்கள். முடிக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக சவாலாக இருக்கும். உங்களுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ 12 மணி முடி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். திரும்பவும் அரை மணி நேரம் பிரேக்கு. அரை மணி நேரம் பிரேக் முடிஞ்சு 12 to 2 மணி முடி நீங்கள் திரும்ப படிக்கிறீங்க. எப்போ சார் சோறு சாப்பிட வேணாமா சார்? சும்மா படிச்சுட்டு இருந்தால் போதுமா? ஏன் வாழ்க்கையில் இந்த 12 வருஷமாக நீ பண்ணது எல்லாமே போக இந்த 17 நாள் தான் நீ கஷ்டப்பட போகிறங்கிற தெரிஞ்சு
கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா கஷ்டப்பட போகிறீங்க, கஷ்டப்பட்டால் தான் நமக்கு 550 மார்க் எடுக்கும். அதனால ஸோ 2 மணி, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் லஞ்ச் பிரேக்ப்பா, 1 மணி நேரம் லஞ்ச் பிரேக்கு, 2 to 3 லஞ்ச் பிரேக்ப்பா. ஓகேங்களா, 2 to 3 1 மணி நேரம் லஞ்ச் பிரேக்கு. 3:15 5 மணி முடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திரும்பவும் 1.5 மணி நேரம் படிக்க போகிறீங்க. ஸோ படிக்க போகிறீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் போட்டு படிங்க. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் பிரேக்கு, 5லேருந்து 5:30 வரைக்கும். அந்த பிரேக்கில் என்ன பண்ணணும், ஸ்நாக்ஸ் ஏதாவது சின்னதாக சாப்பிடணும், சாப்பிடுங்க. ஏன்னா லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸு. அதே மாதிரி காலையிலேயே ஒரு நடுவில் ஒரு 1/2 மணி நேரம் பிரேக் கிடைக்குதா, அந்த 10:30 அந்த மாதிரி ஏதாவது பிரேக் கிடைக்குதா, அந்த பிரேக்லேயும் இந்த நட்ஸு, இந்த வால்நட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறது, வெஜிடபிள் சாலட் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ 5:30 to 5 மணி முடிஞ்சா 5:30 to 7 மணி முடி படிக்கிறோம் அடுத்தது. சரிங்களா. அந்த 1/2 மணி நேரம் பிரேக் முடிஞ்சு 7 மணி ஆயிடுது இல்லையா, அதனால தான். அடுத்தது 7 மணிலேருந்து 8:30 மணி முடி திரும்ப ஒரு ஷெடியூல். ஏன்னா அங்கே வந்து ஒரு பிரேக்கே இல்லாத மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5:30 to 7 PM முடி படிச்சுட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் வேணால் இங்கே பிரேக் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் 7:15 படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேவா. 7:15 to 8:30 கூட படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. திரும்ப 8:30 9 PM டின்னரை முடிச்சிருங்க. என்ன கேட்டால் 7 மணிக்கே முடிக்கணும். நீங்கள் கொஞ்சம் முன்னாடி, ஏன்னா தூங்க போகிறக்கு 1.5 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டா தான் நம்மளால் நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுக்க முடியும். அதனால தான். ஸோ 8:30 to 9 PM. ஒரு விஷயத்தை மறந்துட்டு பாருங்கள், எல்லா பிரேக்லையும் படிக்கும்போது தண்ணியை கிட்டே வச்சுக்கோங்க. 2 லிட்டர் மினிமம் குடிக்கிறீங்க, மேக்ஸிமம் 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க. இது மட்டும் பண்ணுறீங்க. ஓகே, தண்ணி மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே ரைட். ஸோ அப்போ 8:30 to 9, சரி 8:30 to 9 டின்னரை முடிக்கிறீங்க. முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ரெஸ்ட் எடுக்க டைம் இல்லை, ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்துருக்குறேன், அதிலே அந்த கேப்பில் பண்ணிக்கோங்க. 9 to 9:30 க்ளோசிங் எ டே. அவ்வளோதான், படித்து முடிச்சாச்சு. 8:30 உங்களோட படிப்பு க்ளோஸு. ஏன்னா 9 to 9:30 க்ளோசிங் எ டேன்னா 9 to 9:30 நீ படித்தது, இந்த காலையிலேருந்து படிச்சிங்க தெரியுமா, இந்த படித்தது எல்லாமே ஒரு டைம் ரீகாலிங். 1/2 மணி நேரத்தில் ரீகால் பண்ண முடியுமா சார்? திருப்பி பார்க்க சொன்னேன். என்னெல்லாம் டாபிக் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கீங்க, என்ன லெசன் முடிச்சிருக்கீங்க, அது எப்போ ரீகால் பண்ணணுன்னா ஒரு மணி நேரம் அடுத்த நாள் காலையில் திரும்பவும் 4:45 எழுந்திரிச்சு திரும்பவும் அந்த ரொட்டீனை பண்ணிவிட்டு 5:15 படிக்க ஆரம்பிப்பீங்களா, அப்போ நீங்கள் வந்து அந்த விஷயத்தை அந்த 1 மணி நேரம் 5:15 to 6:15 பண்ணணும். மறந்துடுவீங்களா? மறக்கக்கூடாது. தண்ணி டைம் மறக்கக்கூடாது. அண்ட் நடுவில் வந்து ஸ்நாக்ஸ் திங்கிறங்க பேரில் சிப்ஸு முறுக்குன்னு சாப்பிட்டு தள்ளிடக்கூடாது, தூக்கம் வந்துடும். அதனால் தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிங்க. அண்ட் காலையில் வால்நட் எடுத்துக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஃப்ரூட் சாலடு, இல்லை வந்து அம்மா செஞ்ச ஏதாவது ஃபுட்டு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, இந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. சரிங்களா. நான் சொல்கிற ஸ்நாக்ஸ் டைமில் நடுவில் சாப்பிடுவீங்களா, ஏதாவது பசிக்குதுன்னு, அப்போது சரிங்களா. பேக்கரி ஐட்டம்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், பன்னு கிண்ணெல்லாம். ஏன்னா அதுதான் இப்போது பிரச்சனையாக இருக்குது. ஓகே ரைட். ஸோ இதுதாங்க ஷெடியூலு. இப்போது இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து 14 hours இந்த ஷெடியூலுங்க. இது எஃபெக்டிவாக டெய்லியும் வந்து பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா கரெக்டாக சொல்கிறேன், 17 நாள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சூப்பராக ரிவிஷன் பண்ணி முடிக்கலாம். நீங்கள் 2 நாள் இது தொடர்ச்சியாக பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். சரிங்களா. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து இப்போ ஃபாலோ பண்ண முடியாது, ஸ்கூலுக்கு போயிடுவீங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் படிங்க, ஒரு 3 மணி நேரம் சாயங்காலம், அண்ட் காலையில் 3 மணி நேரம். எந்திரிக்கிறது எல்லாமே உங்களுக்கும் ஒரே மாதிரி தான். சரிங்களா. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் வந்து தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸ், சோசியல் எல்லாமே படிக்க முடியுது. ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட், மெயினாக மேக்ஸு, சயின்ஸு, சோசியல், இந்த 3 சப்ஜெக்டை கான்சன்ட்ரேட் பண்ணி வீக் டேஸ் படிங்க. வீக்கெண்டில் தமிழ், இங்கிலீஷ் படிங்க. ஒருவேளை தமிழ் கஷ்டமாக இருந்தால் வீக் டேஸில் ஏதோ 2 நாள் படிச்சுட்டு வீக்கெண்டில் ஏதோ ஒரு நாள், 3 நாள். சரிங்களா. அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. பக்காவாக மார்ச் மாதம் வந்ததுக்கப்புறம் 10th கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க இல்லையா, லீவெல்லாம் விடுவாங்க. அப்போ நம்ம வந்து இந்த 14 hours சேலஞ்சை ஏற்று படிக்கலாம். ஸோ இது நீங்கள் பண்ணுவீங்கள்ல, கண்டிப்பாக பண்ணுவீங்கள்ல. நீங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணணும், யாரெல்லாம் இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும். உடனே சொல்லிடக்கூடாது, ரிவிஷன் 2 வைக்கிறானுங்க சார், அசைன்மெண்ட் எழுத சொல்கிறானுங்க சார், இப்போவும் வந்து அந்த மாதிரி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. ஃபஸ்ட் டே ரைட்டிங்னாலே தோற்றுருவீங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்கூல் இருந்தால் ஸ்கூலுக்கு போங்க, ரிவிஷன் இருந்தால் ரிவிஷன் எழுதுங்க, எழுதி முடிச்சுட்டு வாங்க. நம்மளால் முடியலையா, சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஏதாவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு 3 மணி நேரம் படிக்கிறியா, சீக்கிரமாக பெட்டுக்கு போ. 10லேருந்து 10:15 போ. 10லேருந்து 10:15 தூங்கிடு. அப்போ தான் 4:45 நீட்டாக எந்திரிக்க முடியும். எந்திரிச்சும் உங்களுடைய ஷெடியூலை ஃபாலோ பண்ண முடியும். ஒரு 2-2.5 மணி நேரம் படிக்க முடியும். ஒரு 6 மணி நேரமாவது நீங்கள் வந்து படிங்க.
வேறு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா என்ன ஒரு வாரம் போவீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பப்ளிக் ப்ராக்டிக்கல் வந்ததுக்கப்புறம் டீசெண்டாக நீங்கள் படிக்கிறது. நல்லா படிக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இந்த படிக்காத பசங்க இதெல்லாம் வந்து ஸ்கூலில் கூப்பிட்டு பாஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்க போய் தானே ஆகணும். அவங்க வந்து அங்கே போய் நல்லா உட்காந்து படிச்சுக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. பட் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த சாயங்கால ஷெடியூலாவது ஃபாலோ பண்ணுங்கள். படிங்க. ஏன்னா இப்போ படிங்கன்னு சொல்கிறத தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியல. படித்தா மட்டும்தான் நமக்கு ஹோப்பு, நம்ம லைஃப்பும் நல்லாயிருக்கும். அதுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்லை இந்த விஷயங்கள்லாம். தேங்க்யூ.